ஹலோ கைஸ். ஸோ இன்னைக்கு அண்ணா சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் எதிர்பார்க்காத ஒண்ணு நடந்தது. என்னன்னா, பாண்டியம்மா வந்து சௌந்தரபாண்டி கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த மாரி நான் எசக்கிய வந்து கடத்தினேன். உன் வாய்ஸ்லயே நான் பேசினேன்னு எல்லாமே சொல்லிடுறாங்க. உடனே சௌந்தரபாண்டி டென்ஷன் இதெல்லாம் ஏன்க்கா நீ பண்ண? என்கிட்ட கேட்காம, ஐயோ! என்ன நடக்க போகுதுன்னு தெரியல டென்ஷன் ஆயிடுவாரு. அங்க சண்முகம் வந்து கோவில்ல விசாரிச்சு கேமரால பார்த்து கண்டுபிடிச்சுருவாரு. இந்த மாரி எசக்கிய வந்து கடத்திட்டாங்க அப்படின்ட்டு. உடனே அவங்க அப்பா இவங்க வீட்டுக்கு வந்து சவுந்தரபாண்டி கிட்ட சண்டை போடுவார். ஓகேங்களா, அது நடக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, முத்துப்பாண்டி வீட்டுக்கு வந்த உடனே கன் எடுத்து அவங்க அப்பா வாயில வச்சு, "என்ன நீ திருந்தவே மாட்டியா? உன்னை அப்படியே சுட்டு தள்ளிடலாம்னு கோவமா வருது" அப்படி இப்படின்னு பேசின்னு இருப்பான். "ஒழுங்கா சொல்லு எங்க எசக்கி" அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா, "ஐயோ! நான் பண்ணல, நான் பண்ணல நம்புங்க" அப்படின்னு சொல்லுவாரு. உடனே எசக்கி அவங்க அப்பா வந்து, "நீ கடத்துனதும் இல்லாம நீ ஏன் ஃபோன் பண்ணி சொல்ற?" உடனே சௌந்தரபாண்டி, "ஏன் உனக்கு எங்கேயாவது அறிவு இருக்கா? நான் கடத்தினா நானே ஏன் அவள் ஃபோனில் போய் உனக்கு ஃபோன் பண்ண போகிறேன்? என் ஃபோனில் எடுத்து பண்ணிட மாட்டேனா? முதல்ல நான் ஏன் ஃபோன் பண்ண போகிறேன் கடத்தினா?" அப்படின்னு வந்து சொல்லுவார். அந்த சாக்கில் என்ன ஆகும்னா, முத்துப்பாண்டி டென்ஷன் ஆகி அவங்க அப்பாவை அடிச்சுட்டு வர விடுவார் பாருங்க. அது அன்எக்ஸ்பெக்டட் ரியலி. முத்துப்பாண்டி அவங்க அப்பாவை அடிச்சிடுவாரு. அவங்க அப்பாவுக்கு ஒன்றுமே புரியாது. ரொம்ப வெறச்சு போய் பார்ப்பாரு. ஸோ அதுதான் இன்றைக்கான ஷாக் நியூஸ். அதாவது முத்துப்பாண்டி வந்து அவங்க அப்பாவே அடிச்சிடுவார். கை நீட்டி அடிச்சிடுவார். அவங்க அப்பா வந்து பாக்கியம் கிட்ட அடி வாங்கியாச்சு, சண்முகம் கிட்ட அடி வாங்கியாச்சு, அவங்க அம்மா கிட்ட அடி வாங்கியாச்சு, எல்லாருக்கிட்டையும் ஒரு அடி வாங்கிட்டாரு பாவம். ஓகே, இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அவங்க அப்பா சொல்லுவார், "நான் வந்து வீட்டை விட்டு போவே இல்லை, நான் இங்கே தான் இருக்க வேணா அவங்க அம்மா கிட்ட கேட்டு போகிறேன்." அவங்களும் சொல்லுவாங்க, "ஆமாம் முத்துப்பாண்டி, இவர் வந்து இங்கே தான் இருக்கிறாரு, ஃபோன் கூட அவர் பேசலை" அப்படின்னு சொல்லும்போது அந்த கான்வோ அப்படியே போய் நிற்கும். ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்தது. லெட்ஸ் சி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.